அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம். எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கதையாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா. இன்றைய நிகழ்ச்சியில் ஜெர்மனியில் வசிக்கும் ஈழத்து எழுத்தாளர் போனா கருணாகரமூர்த்தி எழுதிய கண் தூங்காமல் நாம் காணும் சொப்பனம் என்ற சிறுகதை இடம்பெறவுள்ளது. இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ், நிகழ்ச்சி பற்றிய விளம்பரத்தினை செய்து உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் வாசிக்கவிருக்கும் கண் தூங்காமல் நாம் காணும் சொப்பனம் சிறுகதை 2006ஆம் ஆண்டு 26வது வெளியீடாக வந்த கனடா காலம் இதழில் பிரசுரமானது. முதலில் கதாசிரியர் போனா கருணாகரமூர்த்தி பற்றிய ஒரு பார்வை. புலம்பெயர்ந்த ஈழத்து எழுத்தாளர்களில் முதன்மையான ஒரு எழுத்தாளராக கருதப்படுபவர் போனா கருணாகரமூர்த்தி. யாழ் மாவட்டத்தில் புத்தூரை பிறப்பிடமாக கொண்ட இவர் ஸ்ரீ சோமஸ்கந்தா பாடசாலையின் பழைய மாணவர். டிப்ளோமா இன் மரீன் ரேடியோ டெலிகம்யூனிகேஷன்ஸ் இலத்திரனியல் படிப்பை மேற்கொண்ட கருணாகரமூர்த்தி மிக நீண்ட காலமாக ஜெர்மனியில் வசித்து வருகிறார். 1985 தமிழக சஞ்சிகையான கணையாழியில் ஒரு அகதி உருவாகும் நேரம் என்னும் குறுநாவல் மூலம் சிறு பத்திரிகை வாசகர்களுக்கு அறிமுகமானவர். பல இதழ்களிலும் தனது சொந்த பெயரிலும் காருண்யன், கான்ஃபூசியஸ், புதுவை நிலவன், அழகு முருகேசு ஆகிய புனை பெயர்களிலும் ஏராளமான கதைகள், குறுநாவல்களை எழுதியுள்ளார். கருணாகரமூர்த்தியின் முதலாவது சிறுகதை தொகுப்பான கிழக்கு நோக்கி சில மேகங்கள் 1996இல் வெளிவந்தது. அதனைத் தொடர்ந்து பல நூல்களை வெளியிட்டுள்ளார். அவற்றில் சில ஒரு அகதி உருவாகும் நேரம், 3 குறுநாவல்கள் 1996, அவர்களுக்கு என்று ஒரு குடில் சிறுகதை தொகுதி 1999, கூடு கலைதல் சிறுகதை தொகுதி 2005, பெர்லின் இரவுகள் 2005, பதுங்குகுழி 2010, பெர்லின் நினைவுகள், கெதரீனா வனம் திரும்புதல் சிறுகதை தொகுதிகள் 2022, வெயில் நீர் குறுநாவல் 2022. பதுங்குகுழி சிறுகதை தொகுப்பு கனடாவின் தமிழ் இலக்கிய திட்டம் என்னும் இலக்கிய அமைப்பால் 2010 சிறந்த சிறுகதை தொகுப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சிறுகதை கண் தூங்காமல் நாம் காணும் சொப்பனம். எழுதியவர் போனா கருணாகரமூர்த்தி. வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. பிறரது சோகத்தில் சிரிக்கக்கூடாதுதான். ஆனாலும் இதில் சிரிப்பு வருவதை தடுக்க முடியவில்லை. மூத்த மகள் ருதுவாகியிருந்த வேளையில்தான் எமக்கு 4வது குழந்தையும் பிறந்திருந்தாள். நேரில் போனில் விசாரித்தவர்களின் குரலில் இருந்த சோகத்தை கேட்கத்தான் எமக்கு சிரிப்பாக வந்தது. இந்த முறையாவது ஆபரேஷனை செய்து விடுங்கோ, அவளை பார்க்கிறதோ இவளை பார்க்கிறதோ நல்லா கஷ்டப்பட போறீள். அப்படி என்ன பார்வை, என்ன கஷ்டம், சனம் எதுக்கு மூக்கால் அழுகுது, எமக்கு புரியவே இல்லை. 7வது தேறாததுகளே எமக்கு குடும்ப கட்டுப்பாடு பற்றி உபதேசிக்கலாயினர். அத்தை மாத்திரம் மகளிடம் 5 பிள்ளை தாண்டி அதிர்ஷ்டம், 5 பெத்துக்கோ என்று உற்சாகப்படுத்தினார். 1/4 நூற்றாண்டு போரிலும் இப்போது சுனாமி பேரலையிலும் எத்தனை குழந்தை செல்வங்களை தொலைத்து விட்டோம். எமக்கு இன்னும் வீடு நிறைந்த மழலைகள் வேணும். அவர்களை தொட்டு துய்க்கும் சுகிர்தம் வேண்டும். சிலவற்றை பூராவும் சொல்லி புரிய வைக்க முடியாது. புரியாதவர்களை என்ன சொல்ல? அழகழகாக எத்தனை பெயர்கள் சேகரித்து வைத்திருக்கிறோம். அவைகளுக்காகவேனும் குழந்தைகள் வேண்டும் நமக்கு. அதற்கென முடிந்தால் இன்னும் பல ஜென்மங்கள் எடுக்கவும் நானும் சகி ரஞ்சினியும் தயார். இங்கத்திய தமிழ் வட்டத்தில் யாருக்காவது குழந்தை பிறந்ததும் ஒரு பெயர் சொல்லுங்கோ என்று எனக்குத்தானே முதலில் ஃபோன் போடுகிறார்கள்.
என்ன, நான் நயனிகா என்று சொன்னால் அது நியூமராலஜிக்கு பொருந்தவில்லை என்று விட்டு ஜோனிகா என்றும், ஆரணி என்றால் அக்னஷா என்றும் எனக்கு சொல்லாமலே மாற்றி வைத்து விடுவார்கள் என்பது வேறு விஷயம். எந்த ஒரு பெயருக்கும் அர்த்தம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களா நீங்கள்? விட்டு தள்ளுங்கள் அர்த்தங்களை. மனிதன் செயல்களுக்கே அர்த்தங்கள் இல்லாத போது வெறும் பெயர்களுக்கு எதுக்குங்க அர்த்தங்கள்? 1977 ஷியாம் பெனகல் மராத்தி மொழியில் ஒரு படம் எடுத்திருந்தார். அதில் தன் சொந்த வாழ்க்கையில் குடும்ப அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் பல சமூக அவலங்களுக்காகவும் தன்னந்தனியாக அதிரடியாக போராடி புரட்சிகள் செய்யும் கதாநாயகியின் பெயர் பூமிகா. அத்திரைச்சித்திரத்தில் பூமிகாவாக ஸ்மிதா பட்டேல் வாழ்ந்திருந்தார். அப்படத்தை பார்த்த காலத்திலிருந்து மனதில் பதிவாகி போன அப்பெயரை எவருக்கும் தராமல் 23 ஆண்டுகள் பொத்தி வைத்திருந்து கடை செல்வம் பிறந்ததும் அவளுக்கு பூமிகா என்றே பெயர் வைத்தோம். பூமிகாவும் சரியான வாள், ஒரு குட்டி விதூஷகி, அறம் சார்ந்த விஷயங்களின் உபாஷகி, கராரான ஒரு நீதிபாட்டி, குட்டி ரெபல் என பல குணாம்சங்களின் சமவிகித கலவை அவள். குட்டி கிட்டி என்பதெல்லாம் கூட அவளுக்கு ஒத்துக்காது. நான் என்ன ஆட்டின் பில்லியா, குட்டி என்கிறியல் என்று கடுப்பாவாள். 3 வயசிலேயே அவளுக்கு அக்கா ஜெகதாவை விடவும் சரளமாக தமிழ் பேச வரும். பெரியவள் காருண்யாவுக்கு 14 வயசு, அடுத்தவள் ஜெகதாவுக்கு 10 வயசு. அவளுக்கு ஜெகதா என்றுதான் பெயர் வைத்தோம். ஆனால் முன் பள்ளியில் அதை ஜெக்கி என்பதாக சுருக்கிவிட்டார்கள். அவள் கொஞ்சம் விவகாரமான தமிழ்தான் கதைப்பாள். பெர்லினில் ஃபவுனன் இன்செல் என்றொரு பறவைகளின் சரணாலயம் வென்சே எனும் கடலேரியின் மத்தியில் உள்ள சிறு தீவின் ஈரக்காட்டில் அமைந்துள்ளது. ஒரு நாள் அத்தீவிற்கு ஜெகதாவின் பள்ளி ஆசிரியை தன் வகுப்பு பிள்ளைகளை சுற்றுலா அழைத்து சென்றிருக்கிறார். அன்று பள்ளியிலிருந்து வீடு திரும்பியதும் ஜெக்கி தாங்கள் அத்தீவில் என்னவென்னவெல்லாம் பார்த்தோம் என்று எம்மிடம் மாறி மாறி சொல்லிக் கொண்டிருக்கவும், சரி சரி, நிறைய பார்த்திருக்கிறாய், ஆனால் நீ பார்த்த எல்லாவற்றையும் எமக்கு தமிழில் சொன்னால்தான் ஜெக்கி மகா கட்டிக்காரியா என்று ஐஸ் வைத்தேன். ஓகே என்று விட்டு ஆரம்பித்தாள். நாங்கள் எல்லாரும் பஸ்ஸோட ஃபவுனன் இன்செலுக்கு ஓடினாங்கள். அங்கே சுற்றி வர தண்ணி கிடக்கு. அதுக்கு நடுவில் எல்லா ஆம்பளை பிள்ளை மயில்களும் நின்று ஆட்டிக்கொண்டு நிற்கினான். ஏய், ஆட்டிக்கொண்டு நிற்கினம் இல்லை, ஆடிக்கொண்டு நிற்கினம் என்று சொல்லு. பூமிகா நடுவில் வந்து திருத்தினாள். ஒரு பள்ளி விடுமுறை நாளில் ரஞ்சினி அசந்து தூங்கிக் கொண்டிருந்த நேரம் ஜெக்கி தாயிடம் போய், அம்மா, நான் பொனன் எல்லாத்தையும் கலட்டட்டோ என்று கேட்டாள். பொனன் என்றால் அவரைக்காய். நித்திரை சோம்பலில் அவளும் சரி போய் கலட்டு என்று விட்டு தூங்கியிருக்கிறார். தூங்கி எழுந்த ரஞ்சினி கன்னிமாட தோட்டத்துக்கு போனால் அங்கே செடியில் பிடித்திருந்த அவரை பிஞ்சுகள் காய்கள் அனைத்தும் பேதமின்றி தரையில் கிடந்தன. அதுவும் ஒரு விடுமுறை நாள்தான். ஏதோ ஒரு பத்திரிகைக்கான பணியுடன் நான் முசுவாக இருந்தேன். ஜெக்கி வந்து, டேடா வாங்கோ, நாங்கள் நீந்த போகலாம் என்று நச்சரித்தாள். இல்லையம்மா, எனக்கு கொஞ்சம் கையில் அவசரமான வேலை இருக்கு, அடுத்த கிழமை போவோம் என்று சொல்லி தட்டி கழித்து கொண்டிருந்தேன். அவளோ விடுவதாக இல்லை. நான் தொடர்ந்து அவளுக்கு போக்கு காட்டவும் தன் இறுதி அஸ்திரத்தை எடுத்தாள். அப்போதுதான் நினைவுக்கு வந்தது போன்றொரு பாவனையுடன் சொன்னாள், டடா, இன்றைக்குத்தான் அங்கே கணக்க அழகான குட்டீஸ் பெருவினம். ஒருவேளை நம்ம பலவீனங்கள் பொடிசுகளுக்கும் தெரிஞ்சு போச்சோவென்று மனது திக்கென்றிருந்தது. பூமிகா கைக்குழந்தையாக இருந்தபோது நல்ல புஷ்டியாக காற்றடித்துவிட்ட டன்லப் பொம்மை மாதிரி சுருக்கமில்லாது இருந்தாளாதலால்
6-7 மாதமாகியும் தரை விரிப்பிலோ கட்டிலிலோ இருத்திவிட்டால் சரியாக உட்கார தெரியாது. அடுத்த வினாடியே ஏதோ ஒரு பக்கமாக குடை சாய்ந்தாற்போல் விழுந்து விடுவாள். ஒரு நாள் நாங்கள் எல்லோரும் ஏதோ வேறு புலனாக இருந்த கணம் ஜெக்கி பூமிகா விழுவதை ரசிக்க வேண்டி அவளை தூக்கி தரை ஜமுக்காலத்தில் உட்கார வைத்தாள். அன்று எந்த தேவதையின் பிரபைப்பட்டதோ பூமிகாவுக்கு விழாமல் உட்காரும் சூக்குமம் பிடிபட்டு விடவே மேடையில் வயலின்காரரைப் போல முன்னோக்கி சிறிது சாய்ந்து கொண்டு ஜெக்கியை பார்த்து பள்ளிப்போடு தலையை ஜூ ஜூ ஜூவென்று மேலும் கீழும் ஆட்டிக்கொண்டு நெடுநேரம் அமர்ந்திருக்கவும் ஏமாந்து போன ஜெக்கி கூவினாள், எடியே பூமி, நீ இன்னும் விழ இல்லையா? எம் பிள்ளைகள் ஜெர்மனியில் பிறந்தவர்களாதலால் அவர்களுக்கு நாம் விண்ணப்பிக்காமலே பிரஜா உரிமை கிடைத்தது. ஒரு சடங்கை போல பிரஜா உரிமை சிறகத்துக்கு எம்மை அழைத்து அதற்கான சான்றிதழை எம்மிடம் கையளிப்பார்கள். ஒரு அலுவலர் விஷயத்தை ஜெக்கிக்கு விளக்கிவிட்டு அவளிடம், இன்றிலிருந்து நீ ஸ்ரீலங்காக்காரி அல்ல, ஜெர்மன்காரி என்று சொல்லிவிட்டு சான்றிதழை கொடுக்கவும் ஜெக்கி நிலத்தில் விழுந்து குளறினாள். ஐயோ, இது எனக்கு வேண்டாம், நான் நெடுவலும் தமிழாய்த்தான் கிடக்க போறேன். எமக்கும் நெஞ்சே அடைத்தது. ரஞ்சினி ஒருமுறை இந்திய ஜவுளி கடைக்கு போன போது பூமிகாவையும் கூட்டி போனார். அங்கே தொங்கிய புடவைகளில் பூமிகா என்றிருக்கவும் பார்த்துவிட்டு, எல்லா சேலையும் என்னோடது, எல்லாத்தையும் வாங்கு என்று நின்றிருக்கிறாள். தாயுக்கோ ஆச்சரியம். முன்பள்ளியில் எழுத்துக்கள் சொல்லிக் கொடுத்திருக்க மாட்டார்களே, இவள் அப்படி வாசித்தாள். உனக்கு எப்படி தெரியும் அது உன்னுடைய பெயர் என்று விசாரிக்கவும் அவள் சொன்னாளாம், என்னுடைய கிண்டர் கார்டன் கார்ட்ரோப்பில் இப்படித்தான் எழுதியிருக்கு. 3 வயதில் அவளுக்கு முளைத்திருந்த பார்ப்பற்கள் அனைத்தும் ஏதோ ஒரு குறைபாட்டால் ஈச்சம்பழ கருப்பாக மாறத் தொடங்கியிருந்தன. ஒரு நாள் படுக்கை அறையின் அலங்கரிப்பு மேசையின் கண்ணாடியில் போய் சிறிய ஸ்டூலை போட்டு ஏறி நின்று கொண்டு தலையை பெருந்தலை காகத்தைப் போல பல கோணங்களிலும் சரித்து சரித்து பார்த்தாள். முன் பின் பக்கவாட்டிலும் திரும்பி திரும்பி பல தடவைகள் பார்த்தாள். பின் வாயை திறந்து பற்களை பார்த்தவள் விசைத்து கொண்டு தாயிடம் போனாள். அம்மா, என்ன? என்னைய வயிற்றுக்குள்ள வச்சு நீங்க தானே அசெம்பிள் பண்ணினது? ஓம், அதுக்கு இப்ப என்ன? அப்ப ஏன் ஏண்ட பல்ல இப்படி கருப்பாய் பண்ணினீங்கள்? மூக்கின் சப்ப. உங்களுக்கு சரியா அசெம்பிள் பண்ண தெரியாட்டால் ஒரு அழகான பேபியை பார்த்து செய்கிறது தானே. இந்த தமிழாக்களும் தானும் மாத்திரம் ஏன் இப்படி கருப்பாக இருக்கிறோம் என்பதும் பூமிகாவுக்கு பிடிபடாத விஷயங்களில் ஒன்று. அவளுக்கு கோபமாக வந்தது. எம் குடும்ப பல் மருத்துவர் பெண். இப்போது அவள் பற்களுக்கு என்ன வைத்தியம் செய்தாலும் பலனளிக்காது. அவை விழுந்து புதிய பற்கள் முளைக்கும் போது எல்லாம் சரியாகவே இருக்கும் என நம்பிக்கை ஊட்டினார். சில நாட்களில் பார்ப்பற்கள் சில ஆட்டங்கண்ட போது சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டாள். எனது பற்களின் பரிசோதனைக்காக மருத்துவரிடம் கூட்டி போன ஒரு நாளில் அவளையும் கூட்டி போனேன். அத்தனை மனமில்லைத்தான், ஆனாலும் முனகி கொண்டு வந்தாள். அவளையும் சோதனை கதிரையில் அமரச் செய்ததும் வைத்தியரிடம் கதைக்கலானாள். ஹலோ டாக்டர், இன்றைக்கு நீங்கள் என்னை மன்னிக்க வேணும். டேடி என்னை ஆலோசிக்காமல் தன் பாட்டுக்கு என்னை இங்கே கூட்டி வந்துட்டார். ஆனால் இன்றைக்கு நான் யாருக்கும் என் பற்களை காட்டுற மூடில் இல்லை. வெரி சாரி. இங்கே குழந்தைகளானாலும் நோயாளி விரும்பாத நேரத்தில் எந்த வைத்தியமும் செய்ய மாட்டார்கள். அப்போ பற்கள் வலிக்கலையா? அத்தனை மோசமாக இல்லை. அப்போ என்ன செய்யலாங்கிறீங்க மிஸ்? நாளைக்கு பார்க்கலாமே. நாளைக்கு முடியாது, பிஸியாயிருப்போம். ஒரு கிழமை தள்ளி பார்ப்போமா? மிகவும் நல்லது. ஒரு வாரம் தள்ளி அடுத்த சந்திப்பிணக்கத்துக்கு போனோம்.
இவள் பெயர் கூப்பிடப்பட்டதும் தானாகவே போய் சோதனைக்கான கதிரையில் ஏறி அமர்ந்து கொண்டாள். வைத்தியர் என்னவெல்லாம் செய்ய போகிறேன் என்பதை திரும்பவும் சொல்ல ஆரம்பிக்கவும் பெரிய மனுஷி தோரணையில் அவரை கையமர்த்தி, தெரியும், நன்றி என்றாள். முறைப்பூசியை ஏற்றவும் அவள் கண்களால் மட்டும் நீர் கொட்டுகிறது. ஒரு முனகலின்றி தாங்கிக் கொள்கிறாள். ஆனால் ஒரு பல்லை கொரட்டால் இழுத்து பிடுங்கிய போது அந்த வலியை அவளால் தாங்க முடியவில்லை. அலறினாள். கண்ணீர் இப்போது எங்கள் கண்களில் இருந்து கொட்டியது. அவளுக்கு எப்போ என்ன விஷயத்தில் சந்தேகம் வரும் என்று சொல்ல முடியாது. டிஸ்கவரி சேனலில் ஒரு பிரசவத்தை பார்த்திருக்கிறாள். கொஞ்சம் குழப்பம் வந்துவிட்டது. ரஞ்சினியை மறுபடியும் கேட்டாளாம். அம்மா, என்னை எப்படி செய்த நீங்கள்? ஒரு நாள் இரவு திறந்திருந்த எங்கள் பாத்ரூம் ஜன்னலூடாக யார் வீட்டதோ மஞ்சள் வளர்ப்பு குருவி ஒன்று வந்தது. யாருக்கும் வெகுளாமல் அது எமக்கு அருகாகவெல்லாம் வரவும் கொஞ்சம் சூரியகாந்தி விதைகள் வெல்லமெல்லாம் கொடுத்து பார்த்தோம். விதைகளில் ஒன்றை மட்டும் எடுத்து வைத்து வெகு நேரம் நன்னியது. பூமிகாவுக்கு குதூகலம் தாங்க முடியவில்லை. அதன் ஒவ்வொரு அசைவையும் ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள். அம்மா, இனிமேல் இது எங்களுக்கோ? அத அந்த குருவிதான் தீர்மானிக்க வேண்டும். நாமாக பூட்டி வைத்துக் கொண்டால் அதுக்கு பிடிக்காது. அதிகாலை வெளிச்சம் பெறவும் அது பறந்து போய்விட பூமிகாவால் துக்கம் தாழ முடியவில்லை. ஒரு நாள் பாத்ரூமுக்குள் வந்ததே மஞ்சள் குருவி. அதப்போலத்தான் நீயும் ஒரு நாள் வந்தாய். பிடித்து வச்சு பாலும் சோறுமாய் உனக்கு தந்தமா வேகமாய் பூமிகாவாய் வளர்ந்துட்டாய் செல்லம். அப்போ நீங்க வயிற்றுல வச்சிருந்து பிக்கலையா? பின்னி என்ன, வானத்தில் இருந்தாடி குதிச்ச. சரி, வயிற்றுக்குள்ளே எப்படி வச்ச நீங்கள்? அந்த கதையை சொல்லுங்கோ. சாமி கோயில்ல தீர்த்தம் வாங்கி குடிச்சமா வயிற்றில் தானா வந்துட்டாள். இல்ல, செக்ஸ் செய்தா பேபி வருமாமே, லீனா சொல்றா. ஹோமோம், அப்படியும் வரந்தான். இன்னொரு நாள் முன்பள்ளியால் திரும்பியதும் நேராக ரஞ்சினியிடம் போய் கேட்டாளாம். அம்மா, நான் அப்ப சேயோனியா திருமணம் செய்கிறது? லீனா சேயோன் இருவரும் இவளின் முன்பள்ளி தோழர்கள். இனி அவனுக்கும் சேர்த்து நான் தான் பேம்பஸ் மாத்திரதாக்கும். ஏண்டி, யாரடி அப்படி சொன்னா? சேயோன் இன்றைக்கு எனக்கு வாயில கொஞ்சிட்டான். ஒரு முறை நான் அஞ்சல் அலுவலகத்துக்கு புறப்பட்ட போது பூமிகாவும் ஓடி வந்து, நானும் நீங்கள் அங்கே என்ன செய்ய போறீர்கள் என்று பார்க்க போறேன் என்றாள். சரி, அவளும் தான் பார்க்கட்டுமே என்று கூட்டி போனேன். அங்கே வாடிக்கையாளர்கள் வசதிக்காக ஏராளம் ஊற்று பேனாக்களை போட்டு வைத்திருப்பார்கள். அதில் ஒன்றை எடுத்து பணவிடை பத்திரம் ஒன்றை நிரப்பிவிட்டு அனிச்சையாக என் பொக்கத்தில் வைத்ததும் அதை கவனித்த பூமிகா அலறினாள். ஹே தேடா, அது போஸ்காரங்களோடது, வீட்டுக்கு கொண்டு வரப்படாது. சாரி, மறதியா பொக்கெட்டில் வச்சுட்டேன்டா. நோ வே, சாரி எல்லாம் கிடையாது. திரும்பவும் பேணியை இருந்த இடத்துல வைக்கலாம். உத்தரவு பிறப்பித்தாள். என் தாய் வழிபாட்டி அன்னப்பிள்ளை வாசித்தது 5வது வரையில்தான். ஆனால் விவாதம் என்று வந்துட்டால் ஹானானப்பட்ட ராணி அப்புக்காத்து மேருக்கே கோதாவில் தனித்து நின்று வகை சொல்லத்தக்க வாக்கு சாதுரியம் கொண்டவர். பூமிகாவின் சாமர்த்தியமும் அவர் மரபு வழி வந்திருக்க வேண்டும். ஒரு நாள் பின் மாலையில் இவளது முன்பள்ளி ஆசிரியை மெலிட்டாவை சந்திப்பதற்காக சென்றிருந்தேன். அவரது பூர்வீகம் குரோயேஷியா. மெல்லிய சொக்கோ பிரவுன் நிறத்தில் வெகு அழகாக இருப்பார். பூமிகாவும் தன்னிறத்தை கொண்டிருப்பதாலும் துடுக்குத்தனத்தாலும் அவள் மீது கொள்ளை பிரியமாக இருப்பார். எப்போதும் தன்னோடு வைத்து, என்னோட சாக்லேட் மவுஸ், மில்க் சாக்லேட் என்று கொஞ்சிக் கொண்டிருப்பார். நாங்கள் மெலிட்டாவுடன் பேசிக் கொண்டிருந்து விட்டு புறப்படும் நேரம் மற்ற சிறுவர்கள் அனைவரும் வீட்டுக்கு சென்று விட்டிருந்தனர். நாமும் திரும்பி வந்து கொண்டிருக்கையில்
கீழே மாடிப்படிகளின் கிராதியில் எவரோ தனது ஜேர்க்கினை விட்டுவிட்டு போயிருப்பதை பார்த்துவிட்டு, பூமி, இங்கே வேர், யாரோ தம் ஜேர்க்கினை இதில் விட்டு விட்டார்கள் என்று காட்டினேன். அதெல்லாம் மறந்த ஆக்கள் நாளைக்கு வந்து எடுப்பினான், நீங்கள் ஒன்றும் தொட தேவையில்லை என்றாள் போலீஸ் கண்டிப்புடன். இப்படியாக அவளுடன் பேசியபடி முன் வளவில் இருந்த தோட்டத்தினோடு நடைபாதையில் மிதியுந்தை உருட்டி கொண்டு வருகையில் பாராதீனமாக அருகில் கொஞ்சம் எச்சிலை துப்பிவிடவும் பூமிகா கடுப்பானாள். டேட், இங்கே எல்லாம் பிள்ளைகள் விளையாடுறவ, நீங்கள் இதில் எப்படி துப்பலாம்? ஹேவ் அ ஹார்ட் டேட் என்றாள். எனக்கு அப்போதான் விதிர்த்தது. அவளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டியதாயிற்று. இது போன்ற பொது ஒழுங்குகளை மீறுவதை அடுத்து அவள் வெறுக்கும் விஷயங்களில் சண்டை, போர் முதன்மையானது. வீட்டுக்கு வரும் எரிமலையில் குமுதினி படகில் நிகழ்ந்த அவலங்களையும், தொலைக்காட்சிகளில் அப்போது அடிக்கடி காட்டப்பட்ட சுனாமி அவலங்களையும், பொம்மைகளைப் போல் குழந்தைகள் கடற்கரைகளில் விசிறப்பட்டு கிடந்ததையும் அதிர்ச்சியுடன் பார்த்திருக்கிறாள். டேட், இப்ப ஏன் சுனாமி அலைகள் வந்தது? அது கடலுக்கு அடியில பூமி தகடு கொஞ்சம் உடைஞ்சதால வந்தன. பூமி ஏன் அங்க உடைஞ்சது? உடைஞ்ச இடத்துல பூமி கொஞ்சம் மெல்லிசா இருந்துச்சா. ஸ்ரீலங்காவில் ஏன் ஆமிக்காரர் குழந்தைகளை கொண்டவ? அவங்கள் தமிழர்களை வெறுக்கிறாங்கள் போல. நாங்கள் அவங்களுக்கு ஒன்றும் செய்ய இல்லையே, பின் ஏன் குத்தினவ? ஏதோ தெரியாம குத்தி போட்டினம். ஏன் ஏன் ஏன்? இவையெல்லாம் உடனே பதில் இருக்கக்கூடிய கேள்விகளா? ஏதோ சமயத்துக்கேற்றா போல ஒவ்வொரு பதில்களை சொல்லி வைப்போம். நாம் இலங்கை நிலவரங்களை பேசிக் கொண்டிருந்த ஒரு சமயம் தான் விளையாடிக் கொண்டிருந்த லெபரிந்த் பலகையை கீழே வைத்துவிட்டு வந்து, இலங்கையில் ஏன் சண்டை நடக்குது என்றாள். நீ ஒரு சின்ன பாப்பாவாம், அதுக்கு ஒரு நீண்ட கதை இருக்கு, உனக்கு புரிய வைக்கிறது கஷ்டம்டா என்றேன். சரி, எப்படி தொடங்கிச்சு என்று சொல்லுங்கோ, நான் புரிஞ்சுவன் என்றாள். அங்கே 2 வகை இனங்கள் வாழ்கின்றன. இனங்கள் என்றால் 2 வெவ்வேறு மொழிகள் பேசுகிற மக்கள். நான் சொல்லிக் கொண்டிருக்கையில் நான் அமர்ந்திருந்த மென் இருக்கைக்கு பின்னால் இருந்தவளை லெபரிந்த் விளையாட்டை இன்னும் அதிகமாக ஈர்க்கவும், அவள் அதோடு ஐக்கியமாகிவிட்டதை கவனிக்காமல் நானும் இனங்களுக்கிடையில் பாகுபாடுகள், பாரபட்சங்கள் வந்தமை, பின் பகைமை வளர்ந்தமை, போரில்லாமல் சாத்வீக வழிகளில் அரசியல் தலைவர்கள் போராடி எதுவும் முடியாது போய் பின்னால் இளைஞர்கள் ஆயுதம் எடுத்து போராட புறப்பட்ட வரலாற்றை சொல்லிக் கொண்டிருந்தேன். அவளிடமிருந்து எதிர்குரல் எதுவும் வராதிருக்கவே என்னதான் செய்கிறாள் என்று திரும்பி எட்டி பார்க்கவும், டடா, இன்னும் என்னோடையா கதைக்கிறீர்கள் என்றாள். ஒருமுறை என் மேசையில் இருந்த கடித மரவையிலிருந்து ஒரு கடிதத்தை எடுத்து வைத்துக்கொண்டு, பொன்னையருக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு, அதை எப்படித்தான் அவருக்கு சேர்ப்பிப்பேன்? அவங்கள் அதை அவர் சாக முதலே அனுப்பியிருக்கலாம் என்று வெகுவாக கவலைப்பட்டாள். பொன்னையா வேறு யாருமல்ல, எங்க அப்பாதான். அவர் உன்னுடைய தாத்தாவல்லவா, பொன்னையா என்கிறாய் என்றதுக்கு அவள், சரி, தாத்தா பொன்னையா எனவும், அக்கடிதம் அவருக்காயிருக்காது, அவர் செத்து 25 வருடங்கள் ஆயிட்டே என்று விளக்கினேன். இல்ல, இது அவருக்குத்தான், பொன்னையா என்றுதான் பெயர் போட்டிருக்கு, தரமாட்டேன் என்று விட்டு அதை கொண்டோடி தெரிந்தாள். வைத்திய கூடங்கள், சுகாதார சுரகம், முன்பள்ளி போன்றவற்றிலிருந்து அவளுக்கு வரும் கடிதங்களில் பூமிகா கருணாகரமூர்த்தி என்றே இருக்கும். இக்கடிதத்திலும் என் முதற் பெயர் பொன்னையா இடம்பெற்றிருப்பதால் அது பொன்னையாவுக்குத்தான் என்பது அவள் வாதம்.
அவள் தூங்கிய பின்னாலேயே அன்று அக்கடிதத்தை படிக்க முடிந்தது. விடுதலை புலிகள் தயாரித்து இங்குள்ள எல்லா தமிழர்கள் வீடுகளிலும் விநியோகித்திருக்கும் தின கேலண்டர் ஒன்று எங்கள் வீட்டிலும் இருந்தது. அதில் விசேஷம் என்னவென்றால், அதன் ஒவ்வொரு நாளிலும் அத்தேதியில் இறந்த மாவீரரின், அரசியல் தலைவரின், மாமனிதர்களின், மேதாவிகளின் படங்களும் அவர்களை பற்றிய குறிப்புகளும் அச்சிடப்பட்டிருக்கும். ஒரு ஏப்ரல் மாதத்தில் பூமிகா அக்கேலண்டரை தூக்கி கொண்டு போய் காருண்யாவிடம் கொடுத்துவிட்டு, என்னுடைய பிறந்த தேதியை காட்டு என்று நச்சரித்திருக்கிறாள். பூமிகா பிறந்ததோ ஜனவரியில். உன்னுடைய பிறந்த நாள் ஜனவரியில், அந்த தேதி எப்போவோ கிழிச்சாச்சு, போடி என்றவளை விரட்டவும், ஏமாற்றத்தில் கொஞ்ச நேரம் மன்னியை இறக்கி வைத்திருந்து விட்டு திரும்பவும் அவளிடம் போய் கேட்டாள். பிறந்த தேதி இல்லாட்டி பரவாயில்லை, அப்ப நான் சாவுற தேதியை காட்டு. அவளது முன்பள்ளி முடிந்ததும் தன்னை வீட்டுக்கு அழைத்து வர எப்போதும் என்னையே வர வேண்டும் என்று அடம்பிடிப்பாள். எனக்கு இரவு பணி இருக்கும் நாட்களில் பகலில் ஒரு தூக்கம் போட்டாலே பணியில் தூங்கி வழியாமல் உற்சாகமாக இருக்கலாம். அது அவளுக்கு புரிந்தால்தானே. பூமிகா என்னையே வர சொல்லி கோருவதற்கும் அவளுக்கு 2 தனியான காரணங்கள் இருந்தன. நான் தான் அவள் கேட்கும் ஐஸ்கிரீமை வாங்கி தருவேன். மற்றது, நாங்கள் ஊடறுத்து வரும் பூங்காவில் இருக்கும் ஊஞ்சலில் நான் தான் அவளை ஆட அனுமதிப்பேன். இன்னும் அதற்குள் சலம்பிக் கொண்டிருக்கும் அத்தனை குருவிகளையும் குட்டையில் உள்ள மீன்களையும் அவள் குசலம் விசாரிக்க வேண்டும். ரஞ்சினியானால் அவருக்கு இதற்கெல்லாம் மினக்கெடும் பொறுமை கிடையாது, இழுத்து கொண்டு வந்து விடுவார். ஒரு நாள் இவள் குருவிகளை துரத்தி துரத்தி வெகு நேரம் விளையாடி கொண்டிருக்கவே தூக்கம் கலைந்த எரிச்சலில் நானும், அடியே, நான் செத்து போனால் அப்ப நீ யாருடன் கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு வருவே என்றேன். அவளுக்கு கண்கள் புலக்கொன்று முட்டிக்கொண்டு விட்டன. நான் ஒரு நாளும் கல்யாணம் செய்ய மாட்டேன், நீங்களும் சாகக்கூடாது என்றாள் உடைந்த குரலில். நீ கல்யாணம் செய்தால் நான் ஏந்தி சாக போறேன்? எனக்கு தெரியும், அம்மா சொன்னவ. நான் கல்யாணம் செய்தால் நீங்கள் செத்து போடுவீர்கள். அவளது தர்க்கம் எனக்கு பிடிபடவில்லை. வந்து ரஞ்சினியிடம் விவரம் கேட்டேன். அட, அதுவா, நாங்கள் குயில்மொழியின் ரிசப்ஷனுக்கு போனோம் அப்பா. அங்கே அவள் உடுத்தியிருந்த இள வயலட் சாரையும் எம்ப்ராய்டரி வேலை செய்து நீள கை வைத்த பிளவுஸும் இவளுக்கும் பிடித்து போய் தன்னுடைய கல்யாணத்துக்கும் அது மாதிரி வாங்கி தாரியளோ என்று கேட்டாள். உன்னுடைய கல்யாணத்துக்கு நாங்கள் இருப்போமோ தெரியாது செல்லம், ஆனால் டேட் இருந்தால் நிச்சயம் வாங்கி தருவார் என்று சொன்னேன். அதைத்தான் அவள் அப்படி விளங்கி கொண்டு விட்டாள் போல என்று விளக்கம் தந்தார். குழந்தைகளுடன் உரையாடுவதற்கு பெரியவர்களுக்கும் பயிற்சி வேண்டும் என்று மனவியலாளர்கள் சொல்வது காரணமில்லாமலா? ஒரு சனிக்கிழமை நான் இரவு பணி முடித்துவிட்டு வழியில் பிள்ளைகளுக்கு பிடித்தமான சீஸ் பன்னும் பேன்கேக்கும் வாங்கி கொண்டு காலை 7 மணிக்கே வீட்டுக்கு வந்தேன். விடுமுறை தினத்தை அனுபவித்தபடி ரஞ்சினியும் பிள்ளைகளோடு சுகமாக தூங்கிக் கொண்டிருந்தார். நான் படுக்கை அறைக்குள் புகுந்து சத்தமாக, யார் எழும்பி ஜானுட்ஸ் பண்ணிவிட்டு வருகிறீர்களோ பல் துலக்கி, அவர்களுக்கு சூடாக சீஸ் பன்னும் பேன்கேக்கும் தேநீரும் கிடைக்கும் என்று அறிவித்தேன். பூமிகா எழும்பி உடம்பை முறுக்கி சோம்பல் முறித்து கொண்டு கண்களை திறந்தும் திறவாமல் ஒருவாறு என்னிடம் வந்து, எழும்பியாச்சு டேட், ஆனால் ஒரு பல்லை மினுக்குவதுதான் கஷ்டம் என்றாள். அப்போதுதான் எனக்கு புரிந்தது, நான் ஜினே என்று பன்மையில் சொல்லாமல் தமிழில் போல பல்லை மினுக்கிவிட்டு வாருங்கள் என்று ஒருமையில் சொன்னது. ஒருமுறை அவளிடம் நான் கணக்கு பரீட்சை வைத்தேன். உனக்கு நான் ஒரு கையில் ஒரு ஆப்பிளும் மற்ற கையில் 5 ஆப்பிளும் தந்தால் எத்தனை ஆப்பிள் வைத்திருப்பே? 1 தான். ஏம்மா, நான் அப்படி சின்ன கையில் 5 ஆப்பிளை வைத்திருப்பேன், எல்லாம் கீழே போட்டுடுவேன் டேடி. நான் வேறு விதமாக கேட்பதாக நினைத்து ஒரு கையில் 1ஐயும்
மறுகையில் 5ஐயும் காட்டி எத்தனை என்றேன். அவள் 15 என்றாள். எப்படி? 1க்கு பக்கத்தில் 5 இருந்தால் பின் எத்தனை? தான் இல்லாத சமயங்களில் ஜெகதா தன் வாட்டர் கலர் பெட்டியை எடுத்து பாவிப்பதை பூமிகா நுட்பமாக கண்டுபிடித்தாள். ஜெகதா அவ்வாறு அதை எடுப்பது தனக்கு இஷ்டமில்லை என்பதை அவளுக்கு தெரியப்படுத்த வேண்டும். வாய்த்தர்க்கமும் சச்சரவுமின்றி அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். உடனே ஒரு வெள்ளைத்தாளை எடுத்து ஜெகதா தன் வர்ணப்பெட்டியை மேசையிலிருந்து தூக்குவதைப் போல ஒரு கார்ட்டூன் வரைந்தாள். தூக்குகிற கை மற்ற கையை விட நீளமாகவும் அது 3 விரல்களை மட்டும் கொண்டிருந்தது சிறப்பு. மேற்படி செய்கையானது தடுக்கப்பட்டிருப்பதான அர்த்தத்தில் அப்படத்தின் மேல் சிவப்பு மையினால் ஒரு எக்ஸ் பெருக்கல் குறியும் வரைந்து தன் மேசை எதிரில் இருக்கும் நினைவூட்டல் பலகையில் அதை ஒட்டிவிட்டாள். சதா டேட், டேடா, டேடி என்று கழுத்தை கட்டிக்கொண்டும் காலை சுற்றி கொண்டும் இருக்கும் குழந்தைகள் எல்லாமே வளர வளர தங்கள் பள்ளிக்கூடம், வீட்டு வேலைகள், செய்முறை பயிற்சிகள், கணினி, இணை வலை என்று முசுவாகி விடுவார்கள். சிறிது காலத்துக்குள்ளேயே அவர்கள் விறமைவான சீரியஸ் வேறு மனிதர்களாக ஆகிவிடுவதுதான் மனதுக்கு கஷ்டம். கண்முன்னே கண்டு கொண்டிருக்கும் சொப்பனம் பூமிகாவும் மெல்ல மெல்ல தன்னை மாற்றிக்கொண்டு பெரிய மனுஷியாகி விடுவாளோ என்ற நினைப்பே என்னவோ மாதிரி இருக்கிறது. மழலையும் குறும்பும் துடுக்குமாக எப்போதும் அவள் முன்பள்ளிக்கே சென்று கொண்டு எமது கனவு கலைந்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதும் பேராசை கலந்த கனவுகளில் ஒன்று. எங்கள் வீட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கிருஷிக பாடசாலை இருக்கிறது. நிறைய குதிரை குட்டிகள், கோவேறு கழுதைகள், கம்பளியாடுகள், செம்மறியாடுகள், மலையாடுகள், கழுத்து நெடுத்த லாமாக்கள் என்று பல ஜாதி ஆடுகளும் அங்கே நிற்கும். ஒவ்வொரு வாரமும் வீட்டில் எஞ்சும் காய்கறிகளையும் பான், ரொட்டி என்பனவற்றையும் மாலை வேளைகளில் கொண்டு போய் அவற்றுக்கு ஊட்டுவோம். அப்படி அவற்றை பழக்கிய பிறகு நாம் சும்மாதான் அவ்வளவு பக்கமாக போனாலும் அத்தனை பிராணிகளும் ஓடி வந்துவிடும். ஒரு நாள் பூமிகா எடுத்து போன வாழைப்பழத்தை இவள் எடுத்து கொடுக்க முதலே ஆடொன்று பறித்து தின்று விடவும் இவள் நிலத்தில் காலை உதைத்து கொண்டு அழ ஆரம்பித்தாள். ஏன், என்னடி, என்ன என்றால், ஐயோ அந்த ஆடு, அந்த ஆடு, அந்த ஆடு என்கிறாளே அல்லாமல் அதிர்ச்சியில் அவளால் அதற்கு மேல் பேச முடியவில்லை. அந்த ஆட்டுக்கு என்னடி எனவும், அந்த ஆடு வாழைப்பழ தோலோட தின்னுட்டுது, சாக போகுது என்று முடித்தாள். நாம் ஒரு முறை நெடுந்தூர தொடரில் பயணம் செய்த போது வழியில் ஒரு பண்ணையின் முளைப்பயிர் விதைக்கப்பட்டிருந்த வயலில் ஏராளம் கோழிகள் மேய்ந்து கொண்டிருந்தன. அதை பார்த்து குதூகலமான பூமிகா கூவினாள், ஐயா, இன்று பாருங்கோ ஒரு தொகை மாடுகளை. நாங்கள் சேர்ந்து சிரிக்கவும் நெளிந்தபடி வெக்கரைப்பட்டாள். அடுத்த ஊரில் தொடரி நிற்கவும் ஒரு பெண் கூண்டினுள் வைத்த ஒரு ஜோடி கிளிகளுடன் வந்து ஏறினாள். பூமிகாவின் குதூகலத்தை கேட்க வேண்டுமா? அவற்றையே கண்களை விரித்தபடி அதிசயத்துடன் சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருந்து விட்டு அவளை கேட்டாள், இந்த குருவியலோட அம்மா அங்கே? என்ன சொல்வதென்று தெரியாமல் கிளிக்காரை விழிக்கவும் வார்த்தைகளில் சற்றே சூடு கலந்து கேட்டாள், அம்மாவை அங்க தனிய விட்டுட்டு ஏன் இதுகள் எடுத்துக்கொண்டு வாராய்? இப்போதான் எனக்கும் அவளுக்கும் கேள்வியின் துவனி புரிந்தது. சமாளித்தோம். இவளுடைய அப்பா அம்மா குருவியை குளிப்பாட்டி தூங்க வச்சுட்டு அடுத்த ட்ரெயினில் எடுத்து வருவாரா? அப்படியா என்றாள் பெரிய மனுஷியாட்டம். ஒருமுறை நகரத்தின் மையத்தில் இருந்த பல்பொருள் அங்காடி ஒன்றுக்கு பூமிகாவோடு பேருந்தில் போயிருந்தோம். பேருந்தில் ஏறியவுடன் என்னை கேட்டாள், டடா, நாங்கள் போகிற இடத்துக்கு இந்த பஸ் வருகுதோ இல்லை பஸ் போகிற இடத்துக்கு நாங்கள் போகிறோமோ?
நாங்கள் போகிற இடத்துக்கு போகிற பஸ்ஸாய் பார்த்து ஏறி இருக்கிறோம்டா. அப்ப சரி என்றாள். பல்பொருள் அங்காடியில் இறைச்சி பக்கமாகவும் போக நேர்ந்தது. அங்கே கண்ணாடி குளிர்பதன பெட்டிகளுள் ஆட்டின் தலைகளை உரித்து அடுக்கி வைத்திருந்தார்கள். இவளுக்கு தாங்க முடியவில்லை. தலையில் அடித்துக்கொண்டு அரற்றினாள். கடவுளே, எல்லா இடத்திலும் என்னுடைய செல்ல பிராணியத்தான் சாக்கொள்ளுறாங்க. அதுகளை பல்லு மீனுக்கு கூட விட இல்லை போல கிடக்கு. எல்லாம் மஞ்சளாம் கிடக்கு வருந்தினாள். அவள் வீட்டில் இருக்கும் போது 2 சூடை மீன்களை கூட வெட்ட முடியாது. ஐயோ, அதுக்கு அவ்வா செய்யும், வலிக்கும் என்று கத்தி ரகளை பண்ணுவாள். ஒரு நாள் அவளின் கவனம் சமையலறை பக்கம் திரும்பாதபடி நான் அவள் புலன்களை ஒரு சித்திர புத்தகத்தை கொடுத்து வேறு திசையில் ஈர்த்து கொண்டிருக்க, குளிர்பதன பெட்டியில் இருந்த கோழியை ரஞ்சினி எடுத்து சமைக்கலானார். அப்படியே நானும் மாதாந்தியொன்றுடன் அயர்ந்த கணத்தில் சமையலறைக்குள் புகுந்துவிட்ட பூமிகா தாயை கேட்டாள். அம்மா, இந்த கோழி யார்? சித்தர்களும் முக்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் விடை தேடிய கேள்வி அல்லவா அது? என்னடி கேட்கிறாய்? எனக்கு விளங்க இல்லை. இந்த கோழி அதிண்ட வீட்டில் யார்? அம்மாவோ அப்பாவோ பிள்ளையோ? சரி, அம்மாவென்றுதான் வையன். அப்ப അതിൻ്റെ പിള്ളിയിൽ തേടിവിനുമല്ലോ அம்மாவை காணேலி என்று. ஒருவேளை பிள்ளை என்றிருந்தாலும் அப்ப அவனுடைய அம்மா அப்பா தேடிவினமெல்லோ பிள்ளைய காணேலி என்று என்றிருப்பாள். ரஞ்சினி கூவினார். இங்கரப்பா, இவளை உங்க கூப்பிட்டு வச்சிருங்கோ அப்பா. இங்க ஃபனி ஃபனியா என்னவோ எல்லாம் கேட்டுக்கொண்டு நிற்கிறாள். பூமிகா முன்பள்ளியிலோ வீட்டிலோ எந்த உணவிலாவது மாமிசம் கலந்திருக்கிறது என்று தெரிந்துவிட்டால் அதை சாப்பிடவே மாட்டாள். ஆனால் ஹேம் சலாமியை வைத்த சாண்ட்விச்சை மட்டும் விரும்பி சாப்பிடுவாள். அவை இறைச்சியை அரைத்து பின் நீராவியில் வேக வைத்து தயாரிக்கப்படுவதால் மணமின்றியும் மென்மையாகவும் இருப்பதால் அவை அப்பளம் போல ஒரு பண்டம் என்பதே அவள் எண்ணம். அதற்கும் ஒரு நாள் வினை வந்தது. ஒரு இரவில் அவளுக்கு தும்மல் வந்தது என ஜாக்கெட் பாக்கெட்டிலிருந்து ஒரு டிஷ்யூவை எடுத்து நாசியை துடைக்க கொடுத்தேன். வெனிலா நிறத்தில் தங்க வரிகளோடு இருந்த அந்த டிஷ்யூ சாதாரணமாக நாம் வீட்டில் பயன்படுத்தும் வகையல்ல என்பதை கண்டுகொண்டவள், டேடா, இது உங்களுக்கு எங்க கிடைச்சது என்றாள். நான் விகற்பமில்லாமல் உண்மையை சொன்னேன். அது ஒரு ரெஸ்டாரண்டில் கிடைச்சது. அவளுக்கு வந்ததே கோபம். என்னைய விட்டு போட்டு தனியே போயிட்டா என்ன? அவளை சமாதானம் பண்ண வேண்டி அடுத்த நாள் ஒரு அர்ஜென்டினா ஸ்டேக் உணவகத்துக்கு அழைத்து போனோம். நான் சாப்பிட்டு கொண்டிருந்த ஸ்டேக்கை பார்த்தவள், அது எதில் சமைச்சது என்றாள். நானும் அது சோயா டோஃபுவில் என்று மெழுகினேன். இல்லை, அது பார்க்க இறைச்சி மாதிரி இருக்கே என்றாள். உடனே குறுக்கிட்ட ஜெகதா, இவ்வளவு சொல்றியே, நீ தின்னுற சாண்ட்விச்சுக்குள்ளே இருக்கிற ஹேம் மாட்டிறைச்சியை அரிஞ்சுதான் என்றது தெரியுமோ என்று அகாலமாக போட்டு உடைத்தாள். இல்லை, ஒருபோதும் இருக்காது. அப்படித்தான், அப்படித்தான். இல்லை, அப்படித்தான். இல்லை, அப்படித்தான். இப்படியே விவாதம் முடிவற்று நீள கடுப்பான பூமிகா சாண்ட்விச்சை கோப்பையில் வைத்துவிட்டு அதனுள்ளே இருந்த ஹேம் ஸ்லைஸை வெளியில் இழுத்து ஜெகதாவின் முகத்துக்கு நேரே நீட்டிக்கொண்டு, அப்படி என்றால் இதில் எந்த மாட்டோட கண்ணை காட்டு பார்ப்பான் என்றாள். எனக்கு முதுகில் பிடிக்கும் வேர்பற்களை ஒரு சேஃப்டி பின்னினால் குத்துவது பூமிகாவுக்கு பிடிக்கும். அப்படி குத்தி கொண்டிருந்த ஒரு வேளையில் அவளுக்கு சந்தேகங்கள் இங்கொன்று அங்கொன்றாக பல துறைகளிலும் ஜனிக்கவும் கேட்டாள். எனக்கு வளர்ந்தா போலையும் பூமிகாதான் பெயரோ இல்லை வேறு பெயர் வைப்பியலோ? அதாவது சிவகாம சுந்தரி, சிவபாக்கியம், பூரணவல்லி என்கிற மாதிரி
மாற்றி விடுவியலோ என்பதே அவளது ஐயம். இல்லடா, எப்பவும் நீ எங்களுக்கு பூமிகாதான். அடுத்த கேள்வியும் அவளிடத்தில் ஜனித்தது. டடா, ஏன் உங்களுக்கு நடுத்தலையில மயிர் இல்லை? எல்லாம் ஒவ்வொன்னா கொட்டி இடிச்சம்மா. அப்ப எங்கே கொட்டினதென்று காட்டுங்கோவன், நான் போய் எல்லாத்தையும் பொறுக்கியாறன். சில நாட்களின் பின் என் சகோதரி டோட்மண்டிலிருந்து வந்திருந்தார். பூமிகா அவரிடமும் மறக்காமல் கேட்டாள். அத்தை, நாங்கள் வளர்ந்தா போலேயும் எங்களுக்கு நீங்கள் அத்தை தானோ? முன்பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை விடுத்திருந்த நாளொன்றின் பகலில் மிக நீண்ட நேரம் தூங்கியிருந்தாள் பூமிகா. அன்றிரவு கணினியில் நான் முக்கியமான வேலை ஏதோ செய்து கொண்டிருக்கையில் என் மடியில் வந்து அமர்ந்து கொண்டு என்னை வாகாக குடைமானம் செய்ய ஆரம்பித்தாள். நான் என் வேலையின் அவசரத்தை சொன்னதும், சரி, அப்ப எனக்கு படம் ஒன்று போட்டு விடுங்கோ, நித்திர வரும் வரைக்கும் பார்க்கிறேன் என்றாள். பிள்ளைக்கு எப்படி படம் வேணும்? மியூசிக் உள்ள படம். பிளாக் அண்ட் ஒயிட் ஓகேயோ? பரவாயில்லை. நாகேஸ்வர ராவ், அஞ்சலி தேவி நடித்த அனார்கலிதான் மியூசிக் உள்ளதாய் கிடைத்தது. ஒவ்வொன்றும் 1 மணி நேரம் ஓடவல்ல 3 இருவட்டுக்கள். படத்தின் முதல் பகுதி பாட்டுக்களும் ஆட்டமுமாக போக நன்கு ரசித்து அதை பார்த்து முடித்துவிட்டு 2வதையும் போடச் சொன்னாள். 2வதையும் போட்டுவிட்டேன். அதையும் முழுவதுமாக பார்த்து முடித்த பின்னும் தூக்கம் ஏதும் வருகிற மாதிரி இல்லை. அவள் 3வதையும் போடச் சொல்லவும், நீ குழந்தை பிள்ளை, நீண்ட நேரம் படம் பார்க்கக்கூடாது, போய் படம்மா ப்ளீஸ் என்றேன். உங்களை விட அந்த பாதுஷாவே பெட்டர் என்று அவள் மூஞ்சியை திருப்பவும் 3வதையும் போட வேண்டியதாயிற்று. அனார்கலியை உயிருடன் வைத்து சமாதி கட்டும் காட்சி வரவும் அவளுக்கு துக்கம் தாழாமல் கண்களால் ஓடுகிறது. படத்தை நிறுத்தினேன். அதன் பிறகும் அவளுக்கு தூக்கம் வருகிற மாதிரி இல்லை. திரும்பவும் தன் மொன்னை பிளேட்டுகளை எடுத்துக்கொண்டு என்னிடமே வந்தாள். ஏன் டேடா, பாதுஷா, அக்பர் அனார்கலியை சிப்பாய் இளவரசன் கல்யாணம் செய்ய விடுகிறார் இல்லை? அவளது வார்த்தை வங்கியில் இதை கேட்பதற்கான வார்த்தைகள் இல்லை. அதனால் ஜெர்மனியிலேயே கேட்டாள். அந்த காலத்தில் ஒரு இளவரசன் இன்னொரு இளவரசியைத்தான் கல்யாணம் செய்யலாம் என்றே. முட்டாள் ஜனங்களும் அவங்களோட முட்டாள் சட்டங்களும் என்றாள் கோபத்துடன். சமாதான காலத்தில் ஊருக்கு குடும்பத்துடன் போயிருந்தோம். கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் உள்ளே எங்கும் கருப்பு தலைகளை பார்த்ததும், ஐயா, இன்று முழு பேரும் தமிழாக்கள் என்று குதித்தனர் பூமியும் ஜெகதாவும். அடுத்து குடிவரவு குடியகல்வு அழியில் இருந்த அலுவலர் என்னிடம் சிங்களத்தில் பேசவும், டாடா, உங்களுக்கு அரபிக்கும் தெரியுமா என்று ஆச்சரியப்பட்டனர் இருவரும். ஊருக்கு போனதும் பூமிகாவை பார்த்த உறவினர்கள் எல்லோருமே தவறாமல் அவளிடம் முதலில் கேட்டது, பேபிக்கு என்ன பெயர், குஞ்சுக்கு என்ன பெயர், செல்லத்துக்கு என்ன பெயர் என்றுதான். இதனால் சலித்து போன பூமிகா பிறகு ஆசியம்மா வீட்டுக்கு போன போது யாரும் இவள் பெயரை கேட்க முதலே பிரகடனம் செய்தாள். நீங்கள் எந்த பெயரை கேட்கிறதென்றால் அம்மாவிட்ட கேளுங்கோ, வேற ஏதாலும் கேட்கிறதென்றால் என்னிட்ட கேளுங்கோ, ஓகேயா? ஹாட இஞ்ச பேர்ரா, அன்ன பிள்ளை பெத்தா தப்பாமல் சுத்தி கொண்டு உன்னட்டத்தான் வந்திருக்கிறார் என்றனர் பெரியவர்கள். உள்ளூர் தேநீர் கடையில் நாம் நுழைந்து பருத்தித்துறை வடி என்கின்ற பிரசித்தமான தட்டை வடியை பெட்ரோமேக்ஸ் வெளிச்சத்தில் சுவைத்துக் கொண்டிருக்கையில் பூமிகா திடீரென்று மெரவாங்கில் ஏறி நின்று கொண்டு, எல்லாரும் ஓடியாங்கோ ஓடியாங்கோ, டைனோசோர் குஞ்சொன்று வந்து நிக்குது என்று சொல்லி அங்கே பூச்சி பிடிக்க வந்த ஒரு பல்லியை காட்டினாள். ஊரில் அங்கே தாருக்கும் மாறுக்குமாக திரிந்த நாய்கள் குழந்தைகளை பெரிதும் ஆகர்ஷித்தன. இரண்டை பிடித்து கொண்டு போனால் என்னவென்றும் ஆதங்கப்பட்டனர். தன்னுடைய பெயரை சொல்ல பஞ்சிப்பட்ட பூமிகா தினமும் ஒவ்வொரு நாயை கண்ட போதும்
எங்களிடம் கேட்டுக்கொண்டிருந்தது அதுகளின் பெயர்களைத்தான். பெரியத்தை வீட்டுக்கு போகையில் ஓட்டோவுக்கு குறுக்க ஓடின நாய்க்கு என்ன பெயர்? செல்வச்சன்னதி வாசலில் காது மடிஞ்சு நின்றதே பிளாக் அண்ட் ஒயிட், அதுக்கு என்ன பெயர்? ஆசியம்மா வீட்டு கோடி தாழ்வாரத்தில் படுத்திருந்த பிரவுன் மரியனுக்கு என்ன பெயர்? நானும் ஜிம்மி, ரோஜர், நிம்மி, ரெஷி, பெனி, வால்டர், கேஸ்பர், ப்ரூஸ்லி என்று தெரிந்தவற்றையெல்லாம் சொல்லி தீர்ந்து போக பாலிவுட் பெயர்களாக அள்ளிவிட்டு கொண்டிருந்தேன். பூஜா, தபு, கஜோல், நதியா, ஸ்மிதா, ஹெலன், ரேகா, ராக்கி வரை போய் பின் ரிவர்ஸில் வந்து அங்கமுத்து, பாலையா, சுருளி, செந்தில், சாலி என்று கலந்து கட்டி சமாளித்தேன். இடையில் KR விஜயா வந்தபோது ஒரு விபத்து வர பார்த்தது. அது என்ன, அதுக்கு மட்டும் இனிஷியல் பிடித்து கொண்டாள். ஓ அதுவா, അതിൻ്റെ அப்பா கடலூர் ராம் நாய்க் அக்கர் லொரியில் அடிபட்ட நேரம் அதன் பெயர் பேப்பரில் வந்துச்சா, அப்படி தெரிஞ்சதுதான். சமாளித்தேன். அவளுக்கும் பின்னர் மெல்ல புரிய தொடங்கியது. பெரியாத்தை பூமிகாவுக்கு ஆம்லெட் போட்டு கொடுத்தார். சற்று நேரத்தில் மீண்டும் தட்டை கொண்டு வந்து நீட்டினாள். மீண்டும் ஆம்லெட்டை கொடுக்கவும் மீண்டும் கொண்டு வந்து நீட்டினாள். இப்படி 3 ஆம்லெட்டுகள் கொடுத்தான பின் ஒரு சந்தேகத்தில் அவளின் பின்னால் போனால் அவள் கோடியில் படுத்திருந்த மறையன் ஒன்றுக்கு ஆம்லெட் விருந்தளித்து கொண்டிருந்தாள். நாங்கள் ஊரில் இருந்தபோது அச்சுவேலி சந்தை திடலில் ஊர் நாய்களின் உச்சி மாநாடொன்றையும் அவளுக்கு பார்க்க நேர்ந்தது. முதலில் எல்லா நாய்களும் அமைதியாக கூடி நின்றன. பின் அவர்களுக்குள் தத்துவ விரிசலோ கோட்பாட்டு நெரிசலோ வந்துவிட ஒன்றுடன் ஒன்று மூக்கை விடைத்தும் மேலுதொட்டை விதித்து வெட்டும் பற்களை காட்டியும் உருமிக்கொண்டு நின்றன. திடுதிப்பென ஒன்றின் மேலொன்று பாய்ந்து கடித்து குதறுபடவும் பெருஞ்சமரம் உண்டது. அவைகளின் கூச்சலால் எரிச்சலடைந்த வியாபாரி ஒருவர் வாழை குலைத்தார் ஒன்றை கொண்டு வந்து PS வீரப்பா பாணியில் சுழற்றவும் நாய்கள் அனைத்தும் ஆக்ரோஷத்தை அதிலேயே போட்டுவிட்டு மறைந்தேகின. நேரடி சமரை பார்த்து அதிர்ந்ததில் அவளுக்கு அவைகளின் பேர் விஷயம் மறந்து போச்சு. நான் தப்பித்தேன். இவையெல்லாம் அவளுக்கு காணறிய தரிசனங்கள். சமாதானத்துக்கு முன்பதாக எங்கள் வீட்டில் ஒரு இராணுவ மேயர் குடியிருந்தான். அந்த தயாநிதியோ வீட்டை விட்டு கிளம்பும் போது எதுக்கு தமிழர்களுக்கு இம்மாம் பெரிய வீடென்று அதை தரைமட்டமாக்கிவிட்டு போனான். வீடு மாத்திரமல்ல, அதன் சுற்று மதில்களோ அங்கு நின்ற மா, பலா, மாதுளை, கமுகு, தென்னை, பனை எதுவும் இல்லை. வீட்டின் மேற்கு புற கோடியில் சிறு செடியாக நின்ற மருதாணி மட்டும் விருட்சமாக வியாபித்து வீடு இடத்தையே காண முடியாதபடி மறைத்திருக்கிறது. ஒருவாறு அவற்றை வெட்டியும் நீக்கியும் கொண்டு அதற்குள் புகுந்து அத்திவாரத்தை கண்டுபிடித்து, இதுதான் சமையலறை, இங்கேதான் பாட்டியும் அத்தைகளும் சமைப்பினமாம், இதுதான் வதியும் அறை, இதில்தான் நாங்கள் அமர்ந்திருந்து பேசுவோமாம், இந்த அறையில தான் நாங்கள் தூங்குவோமாம், இதில் தான் டடா இருந்து படிப்பேனாம் என்று சொல்லவும் உணர்ச்சி வசப்பட்ட பூமிகா, பிறகு எதுக்கு வீட்டை உடைச்சவ, ஏன் உடைச்சவ என்பதான அவளின் கேள்விகளுக்குத்தான் எம்மால் அவளுக்கு திருப்தியான பதில்களை தர முடியவில்லை. ஜெர்மனிக்கு திரும்பும் நாள் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் நட்பான தோரணையோடு அசப்பில் நடிகர் அரவிந்தசாமி போலிருந்த ஒரு இளம் விமானப்படை அதிகாரி ஆசையுடன் இவளின் கையை பிடித்து கொண்டு கேட்டார். ஹே ஸ்வீட்டி, வாட்ஸ் யோர் நேம்? நோ, ஐ won't tell you. 2 கைகளையும் நெஞ்சுக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு முகத்தை வேறு பக்கம் திருப்பினாள். வை டியர்? விரலை அவனுக்கு நீட்டி, யூ ஆர் த கேங் broke grandma's house. அவனுக்கு திடுப்பென முகம் 2 மூச்சு முட்டுவதைப் போல் இருந்தது. பச்சாபத்தோடு அவளை நீண்ட நேரமாக பார்த்து கொண்டிருந்தான். இதுவரை நீங்கள் கேட்டது சிறுகதை கண் தூங்காமல் நாம் காணும் சொப்பனம். எழுதியவர் போனா கருணாகரமூர்த்தி.
வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா.